வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கு. அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது, இந்த 15 நாட்களுக்குள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இப்படி தெரிவித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆராயி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா ஸ்ரீ பவன் நம்பூதிரி என்பவரால் நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தரார். நம்மளுடைய வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் கூட நிறைய வீடியோவில் போட்டிருந்தோம். அவருடைய ஆடை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பலன் பெற்றிருக்காங்க. நீங்களும் அவருக்கு கால் பண்ணி பலன் பெறணும்னா மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நிறைய பேர் இந்த மாதிரி பலன் பெற்றுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் பலன் பெறணும்னா கடையா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார நிலைமை நல்லாவே இருக்குது. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாகவே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி நல்ல மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர்லாம் வெளியூர் பயணம் செல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும். பழைய வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. வெளியில் உண்பதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வெளி உணவுகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணை வழியிலையும் சில ஆதாயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். அலுவலகத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் பணிகளை மிக விரைவாக செய்து முடிக்கிறதுனால மேல் அதிகாரிகளை உங்களை பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும் இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு மாறுதல் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எதுனா வரையிலும் நிறைய நஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 15 நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றமான பாதையில் நீங்கள் செல்ல இருக்கிறீங்க. சக வியாபாரிகளிடம் இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விற்பனையை பெருக்குவதிலையும் பணியாளர்களை உற்சாகமாக செயல்படுத்துறதுனாலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இந்த நாட்கள் அமைந்திருக்கு. உறவினர்கள் வருகையாலும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் மற்ற ஊழியர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்களெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9, 11. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 5. அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். தினமுமே காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் இதே மாதிரி 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும். நம்ம மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 15 நாட்களும் சனி சூரியன் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்காங்க.
அதே மாதிரி மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயலில் அனைத்துலேயுமே லாபம் கிடைக்கும். வர வேண்டிய பணமெல்லாம் இந்த 15 நாட்குள்ளே வரும். அரசு விவகாரங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன் அனைத்துமே கிடைக்கும். செல்வாக்கம் உயர்ந்து காணப்படும். விரய குருவால் சில செலவுகள்லாம் அப்பப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். வெளியில் வேலை சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். அலைச்சல்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். முயற்சி அனைத்துலேயுமே ஒரு சில தொய்வுகள்லாம் இருக்கும். புதிதாக ஏதாவது வேலை தொடங்கினீங்கன்னா அல்லது புதிதாக ஏதாவது வேலை தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். புதிய வேலை கிடைக்கிறதுலையும் புதிய தொழில் தொடங்குறதுலையும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். இதனால் கொஞ்சம் மன உளைச்சல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பாக்கிய சனியால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் நீங்களே முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து சரி செய்திருவீங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகரித்து காணப்படும். அரசு வழியிலையும் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அரசு சம்மந்தமான ஒரு சலுகை இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருப்பவங்க ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனை, நிறைய லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த கவலை வேண்டாங்க. அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதேமாதிரி வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்பெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரித்து காணப்படுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய சக பணியாளர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் தொழில் ரீதியாக வெளிநாடு தொடர்பான சம்மந்தமான வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் வெளியில் இருந்து வர்றதை கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை இருந்தாலும் கடைசியில் அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. முக்கியமாக நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தது, அதாவது இதை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அதெல்லாம் விற்றுட்டு நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேன் கடன்கள்லாம் வாங்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. யாருக்காவது கையெழுத்து போடுற மாதிரி, ஏதாவது கடன் வாங்குறதுக்கு நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தானே இருக்குது. சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கம்மியாக தானே இருக்குது. அதே மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது. சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த 15 நாட்களும் சனியும் சூரியனும் உங்களுக்கு நன்மை விளங்குற இடத்துல இருக்காங்க. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேமாரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நரசிம்மருக்கு துளசி மாலை ரொம்ப உகந்தது. அதே மாதிரி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபடுறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நரசிம்மரை சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதே மாதிரி 9 சனிக்கிழமையில் போய் நீங்கள் செய்துட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மறக்காமல் நீங்கள் இதை செய்துட்டு வாங்க. இப்படி செய்வதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பிறக்கும். நம்பிக்கையோடு போய் நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு போய்
நரசிம்மர் ஆலயத்துங்க பக்கத்தில் இருந்ததுன்னா நரசிம்மர் ஆலயத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றதும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் இந்த மாதிரி 9 சனிக்கிழமையில் இப்படி செய்துட்டு வாங்க, நன்மை உண்டாகும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சனிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபமேற்றி துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்துட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். தேங்க்யூ.